உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையின் நிலை என்னவென்று தெரிந்துவிட்டு போ. நீயோ தேடி என்ற உதவியை நினைத்து இங்கு வருத்தப்படுகிறாய். நாம் இந்த அப்பனிடம் என்ன கேட்டு விட்டோம்? நமக்கான உதவியை தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நமக்கு செய்வேன் என்ற தருணத்தில் தருவேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது யாருமே இல்லாமல் இங்கு அனாதையாக இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று இந்த சாய்தேவனிடம் நீ சங்கடப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனம் இங்கு சஞ்சலப்படாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உன் மகிழ்ச்சிக்கான காலத்தை நான் வரையறுத்து கொண்டு தானே இருக்கின்றேன். இந்த ஒரு முடிவும் தெளிவானதாக இருக்கும்போது நீ போகின்ற பாதையை நினைத்து இதற்காக இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் மனதிற்குள்ளே உனக்கான வாழ்க்கையின் தேடலை நான் தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு பெண்ணின் மூலம் உனக்கான உதவியை செய்வதற்கு வந்திருக்கும் போது நிச்சயம் அந்த உதவியானது உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வாகத்தான் இருக்கப் போகிறது. என் பிள்ளையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டுதான் இனியும் உன்னை காக்க வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை. என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கிலிருந்து நான் விலகப் போவதே இல்லை. உன் மனதிற்குள் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? என்னை மட்டும்தானே இந்த அப்பன் வருவானா என்று. நான் நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டால் நீ என்னை அடையாளம் கண்டு கொள்வதில் சிரமப்படுவாய். அதனால தான் நான் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்து இருக்கின்றேன். உனக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் உனக்கு பிடித்தவரின் மூலம் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு நான் வரப்போகிறேன் என்று. என் தங்கமே, நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் உன் மனது உனக்கு பிடித்தவரை தானே தேடிக்கொண்டு இருக்கின்றது. அவர் சொல்கின்ற சொல்லை தானே உன் மனதும் ஏற்க துணித்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் அவரின் மூலம் உனக்கான வாய்ப்பை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டு அந்த பெண்ணின் மூலம் உனக்கான உதவியை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ 7 சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்டு அப்பா என்று கண்ணீர் விட்டு அழைக்கும் போது உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு செயல்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு செயலானாலும் சரி எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதையும் இங்கு பார்த்து கஷ்டப்பட போவதே இல்லை என்பதில் நீ தெளிவாக இரு. உன் மனதனிலே நீ எந்த ஒரு ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஏற்றம் உனதாகத்தான் வந்து சேரும். உனக்கு நல்லதை செய்வதற்குத்தானே இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து உன் கஷ்டத்திற்கும் கண்ணீரிற்கும் நான் விடுதலை கொடுக்க வந்து இருக்கும் போது உன் மனவேதனையை எல்லாம் நீ மற்றவர்களிடம் புலம்பி தவித்து கொண்டு இருக்காது. அவர்கள் கேட்பது போல் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் இறுதியில் உனக்கான விஷயத்தில் அவர்கள் சந்தோஷம்தான் அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னை விட கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ சொல்வதை கேட்டு கேலியும் கிண்டலும் தான் சொல்லி சொல்லி மற்றவர்களிடம் சிரித்து கொண்டு இருப்பார்கள். அப்படி ஒரு வசைக்கு நீ ஆளாக வேண்டுமா? அதனால தான் நான் சொல்கிறேன். நீ உன் மனதில் எந்த குமுறல்களாக இருந்தாலும் சரி, எந்த புலம்பல்களாக இருந்தாலும் சரி, இந்த சாய்தேவனிடம் மட்டுமே சொல்லி கொண்டு இரு என்றுதானே நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். மற்றதை பற்றியெல்லாம் நீ ஏன் மனதிற்குள் வருத்தம் கொள்கிறாய்? நீ யார் வகுத்த பாதையில் இப்பொழுது பயணம் செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகுமா என் பிள்ளை நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? இதோ உன் வாழ்க்கைக்கான விஷயத்தை நான் உன்னோடு சேர்ந்து இங்கு பயணித்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு வருத்தமே அடைய வேண்டாம். எவ்வளவு காலத்திற்கு இந்த ஓட்டமும் சாட்டமும், ஆனால் ஒன்றுமே பலன் கிடைக்கவில்லையே என்று நீ எண்ணிவிட வேண்டாம். உன் மனம் இங்கு கலங்கிவிட வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன் கண்களை மூடி திறந்து பார். இந்த அப்பன் உன் கண் முன்னால் இருந்து கொண்டு இருப்பதை நீ இன்னுமா இங்கு உணர்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்?
எந்த ஒரு செயலிலும் நான் உனக்காக இருந்து கொண்டு இருப்பதை மட்டும் நீ இங்கு நினைத்து கொள்ள தவறிவிடாது. நடப்பது என்னவோ, இங்கு கிடைப்பது என்னவோ வேறு வேறாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்கின்றான். ஆனால் உனக்கான வாழ்க்கையின் வெற்றியை நான் தருவதற்காக வந்திருக்கும் போது, உன் சந்தோஷத்தை நான் தருவதற்காக இங்கு வந்திருக்கும் போது உனக்கு இதை நினைத்தும் நீ இங்கு வருத்தம் கொள்ளவே வேண்டாம். நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எட்டி இருக்கும் போது உன் மனதிற்குள் நீ எந்த வருத்தமும் வைத்து கொள்ளாதே. என் பிள்ளைகளின் வாழ்வில் தீராத சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட மாற்றத்தையும் நீ கேட்ட இன்பத்தையும் தருவதற்காகத்தானே இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் விடியலிலும் இப்பொழுது நடக்குமா அப்பொழுது நடக்குமா என்று நீ எண்ணி தவித்து கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், உனக்கு வேண்டியதை நான் உடனே தந்து விட்டால் அது தற்காலிகமானதாக இருக்கும். அதனால தான் நிரந்தரமாக உனக்கு தர வேண்டும் என்பதற்காக நான் கொஞ்சம் இங்கு நேர காலத்தை எடுத்திருக்கின்றேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் எப்பொழுதுமே உன்னிடம் என்ன வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான சந்தோஷத்தையும் தானே தர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையை உன் மனதில் நீ கலக்கமே அடைய வேண்டாம். எந்த நிலையிலும் சரி, எனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் நீ உறுதியாகவே நடப்பதையெல்லாம் நீ பொறுமையோடு காத்திருந்தாய். உன் பொறுமையை என்னை நீ சிலிர்க்க வைத்துவிட்டது. எவ்வளவு சோதனையிலும் எவ்வளவு வேதனையிலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விடாப்பிடியாக இங்கு பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அந்த நம்பிக்கைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இதோ நீ கேட்டதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக உன்னப்பனானவன் உன் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். மனதிற்குள் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ வருத்த கொண்டு இருந்தாயும், மனதிற்குள் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ இங்கு கலக்கமடைந்து கொண்டு இருந்தாயும், உன் கலக்கத்திற்கும் கவலைக்கும் நான் விடை கொடுத்து உனக்கு தெளிவான ஒன்றை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என் பிள்ளைகளே, என்னை தாண்டி எதுவும் நடக்காது என்று என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் அல்லவா? நன்மையும் தீமையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காது. எதை வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள். நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன் மனப்பக்குவமும் வலிமையும் தான் உன்னை எதிர்நீச்சல் போட்டு போராட வைக்கின்றது. என்ன வந்தால் எனக்கு என்ன? என் பொறுப்பைத்தான் என் அப்பன் சாய்தேவனிடம் நான் ஒப்படைத்து விட்டேனே. இது எல்லாவற்றையும் அவனை பார்த்து கொள்வான் என்று உன் சுமைகளை என்னிடம் நீ இறக்கி வைத்து விடு என்று தானே சொல்கிறேன். மறுபடியும் நீயே உனக்கான விஷயத்தை நினைத்து ஏன் அழுது கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது என்னவோ இங்கு தலைகீழாக இருந்தாலும் இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு தர வேண்டியது உன் கையை விட்டு நீ தவித்து கொண்டு இருந்தாலும் இழந்ததை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இழந்ததை விட சிறப்பான ஒன்றை, சிறப்பான மாற்றத்தை உன் கையில் கொடுப்பதற்குத்தான் நான் இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைகளின் வாழ்வில் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் காத்திருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் நீ கலங்கவே வேண்டாம். உன் கலக்கத்தை எல்லாம் நான் இங்கு கண்ணீரை துடைப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையை உன் நல்வாழ்வுக்காகவே நான் போராடி கொண்டு இருக்கும்போது உன் விதியின் கரும விதியினும் கரைத்து உனக்கு கேட்ட வாழ்வை கொடுப்பதற்கு நீ கேட்ட இன்பச் செய்தியை தருவதற்குத்தான் நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன். சந்தோஷம் பொங்கும் தருணத்தை எட்டி விட்டாய்.
நல்லதை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையும் நல்ல நேரத்தில் தான் உனக்கான உதவி வந்து சேரப்போகிறது. உன் கேட்ட நேரத்தை முடித்து வைத்து நீ கேட்ட நல்ல விஷயத்தோடும் நீ கேட்ட நல்ல நேரத்தோடும் சகல சௌபாக்கியத்தோடும் உனக்கான விஷயத்தில் நான் தெளிவான ஒன்றை தருவதற்கு வந்திருக்கும் போது இனி நீ நினைத்தது அப்படியே பலிக்கும்பா. எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது நீ வெற்றி வாங்கித்தான் சூடுவாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.